கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் ஜீவ புஸ்தகத்தில் 2ஆம் பாகத்தை குறித்து தியானிக்க போகிறோம். முதலாம் பாகம் இந்த சேனல்ல ஆல்ரெடி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் யார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முடிவுல நம்முடைய பெயர் எழுதப்பட நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தியானிக்கலாமா? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, வாசலின் வழியாய், வாசல் வழி என்றால் பரலோகம், அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் கற்பனையின்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. கற்பனையின்படி என்றால் நாம் அன்பில் நடக்கிறவர்களா இருக்கிறாங்க. அன்பில் நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கற்பனை என்றால் அன்பு. அன்பு கூறுகிறவர்கள் பரலோகம் போறாங்க. அன்பு கூறாதவங்க யார் என்பதை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஹல்லேலூயா. இதுல 6 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது, நாய்களை குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். 21வது வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். 22வது வசனம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர்களுக்கு சம்பவித்தது. அவர்கள் என்றால் யார் அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 20வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். பிரியமானவர்களே, ஒருவன் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் பரிசுத்தமாகிறான். அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு அவன் இந்த உலக வாழ்க்கையில் மீண்டும் அவன் போகும் பொழுது அவனுடைய பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய மனுஷனுக்கு அவன் இடம் கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அப்படின்னா அவனுடைய பாவம், அந்த அடிமைத்தனம் அவனை மேற்கொள்ளுது. அதுல அவன் வீழ்ந்து போறவனா இருக்கான். அந்த பாவம் அவனை ஜெயித்து விடுது. அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். பிரியமானவர்களே, கேடுள்ளது அப்படின்னா ஆபத்து நிறைந்ததா இருக்கும். எவ்வளோ பெரிய ஆபத்து பாத்தீங்களா? 21வது வசனத்தை பாருங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும். கற்பனையை விட்டு விலகுவதை, கற்பனை என்றால் அன்பு. அப்போ கிறிஸ்துவை விட்டு விலகும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை அறியாதிருந்தார்கள் அவர்களுக்கு நலமா இருக்கும். எதை அறியாதிருந்தால்? நீதியின் மார்க்கத்தை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவன் அறியாதிருக்கிறது அவனுக்கு நலமா இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ள சிக்கிறான் பாத்தீங்களா? நம்ம நீதியின் மார்க்கம் என்னன்னு பார்க்கலாம். நீதியின் மார்க்கம் அப்படின்னா நித்தியத்துக்கு போகிற வழி. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம பரிசுத்தமா வாழணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சு போய் ஒருவன் சிக்கி கொள்றான், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் அப்படின்னா அவனை நாய்க்கு ஒப்பிட்டு அவர் சொல்றாரு. 22வது வசனத்தை பாருங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் சிக்கிக்கொள்ளாதவாறு நம்மளை காத்துக் கொள்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். 2வதாக சூனியக்காரர். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23 முதல் 24வது வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
பிரியமானவர்களே, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. இரண்டகம் பண்ணுதல் என்றால் கலகம் பண்ணுதல், சட்டத்தை மீறுதல், புரட்சி செய்தல் என்று சொல்லலாம். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது, சரியா ஈக்குவலா இருக்குது. அப்போ முரட்டாட்டம் என்றால் கலகம், எதிர்த்து நிற்பது, பிடிவாதம். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதான்னு சொல்லி நீங்களும் நானும் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். 24வது வசனம், அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளை, அவருடைய வார்த்தையை மீறினதுனாலே அவன் பாவம் செய்தவனா இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும். நம்ம கட்டளைக்கு கீழ்படுகிறோமா? நம்ம கையில கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்ம சுமந்துக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம் வரோம், அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்படுகிறோமா என்று நம்ம பார்க்க வேண்டும். சூனியக்காரர் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். நம்முடைய செயல் நிமித்தமாக, நம்முடைய கிரிய நிமித்தமாக அதை வெளிப்படுத்துறதுக்குலாம் நம்ம இருக்க வேணும். அப்படி சொல்லப்பட்ட இந்த 3 காரியங்களிலும் நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு பங்குள்ள பிள்ளைகளா நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. 3ஆவதாக விபச்சாரக்காரர். மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்தாயிற்று என்றால் விபச்சாரம் செய்து முடிந்தது. பிரியமானவர்களே, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் யாராக இருந்தாலும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்கிறது. தன் இருதயத்தில், அப்போ அவனுடைய ஆத்மாவில் அவன் கரைப்படுகிறவனா இருக்கிறான். இதை நம்ம நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்கிறோம். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். மதி கெட்டவன் என்றால் அறிவில்லாதவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். தன் இருதயத்தில். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது, நம்முடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது, நம்முடைய ஆத்மா மாத்திரம் இளைப்பாறுதல் அடைகிறது. அதுதான் நித்திய ஜீவன். இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய முற்படுகிற ஒவ்வொருவரும் இந்த ஆத்மாவை கரைப்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க. ஒருவனுக்குள் இயேசு இருந்தால் அவன் கண் பரிசுத்தமா இருக்கும். அவனால் அந்த அநித்தியமான பாவங்களை ஒரு நாளும் செய்ய முடியாது. ரோமர் 13வது அதிகாரம் 9வது வசனம், எப்படி எனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளுக்கு வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையின் தொகையாய் அடங்கியிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கற்பனை, அந்த கற்பனைக்குள் இது தொகையாக அடங்கியிருக்கிறது. கற்பனை என்றால் அன்பு. அன்பு ஒருவனுக்குள் இருக்கும் பொழுது அவனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்று. அப்போ பொல்லாங்கு என்றால் தீங்கானது, இந்த தீமையான காரியம் நான் சும்மா தானே பார்த்தேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்க இச்சையோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்மா கரைப்படுறதா இருக்கும். கரைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு போவதற்கு அது ஒரு தடையாக இருக்கும். நம்ம ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்த்து செயல்படுவதா இருக்க வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம், விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கிட்டத்துல கிருபை இழந்து போய்விடும். அவன் வீழ்ந்து போயிடுற நிலைமைக்கு உருவாகிடுவான். அவனுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது. அவனுடைய வாழ்க்கை வீழ்ந்து போகிறதா இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம உலகத்துக்கு மீது எவ்வளவாக நேசிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். உலகத்துல நம்ம வாழ்றோமா இல்லைன்னா உலகத்துக்காக நம்ம வாழ்றோமா அப்படின்றத நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. பிரியமானவர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை உலகத்தில் உள்ள எந்த நபர்களுக்கோ பொருட்களுக்கோ கொடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மள ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் அவருடைய கிருபையை இழந்து போகிறவர்களா இருக்கிறாரு. அவங்க அதுக்கப்புறம் வீழ்ந்து போய் விடுவாங்க. அவங்களுடைய எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவின் மீது ஐக்கியம் உள்ளவர்களாக, அன்பு உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நம்ம நித்தியத்துக்கு ஒருவர் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அப்படின்னா அவருடைய நித்திய பாதையில
பரிசுத்தமா, விசுவாசத்தோடு, நீதியோடு, அவருடைய அன்புல நிறைந்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவையில்லாத இடத்துங்களுக்கு நம்ம போகக்கூடாது. தேவையில்லாத நபர்களோடு நம்ம ஐக்கியம் வைக்க கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்துகிறது. நம்ம பார்க்கிற காரியங்கள்ல கூட சிந்தித்து செயல்படுகிறவளா நம்ம இருக்க வேண்டும். உங்க கண்களை காத்துக்கொள்ளுங்க. உங்க இருதயத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. ஒருவனுக்குள் தேவனுடைய அன்பு இருந்தா அவனால இப்படிப்பட்ட எந்த காரியங்களும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இந்த சொல்லப்பட்ட 3 காரியங்கள், நாய்களை பற்றி, சூனியக்காரர்களை பற்றி, விபச்சாரக்காரர்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த பழைய சுபாவத்தின் மூலமாக வருகிற இந்த எந்த தீங்கான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்ம இதற்காக ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இன்று எங்களுக்கு அப்பா மறைப்பொருளை வெளிப்படுத்தி காமிச்சிங்க ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்துல எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்து விடாமல் ஆண்டவரே, கேட்டதின்படி செய்கிறவர்களாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அப்பா, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, உம்மீது இருந்து அன்பில சார்ந்து நிற்க, கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்ய தகப்பனே. கண்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. கால்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கால்கள் ஆண்டவரே தீங்கான இடங்களுக்கு போக கூடாது தகப்பனே. எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தர் கூடவே இருந்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நித்தியத்தை கொடுத்து விட்டீர். நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அப்பா நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் நடக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுக்கு ஒரு கிருபை உண்டாவதாக தகப்பனே. என் தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த சேனலில் பார்ட் 1ல் வந்து ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது அதை குறித்து நான் ரொம்ப தெளிவாக தியானித்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அது மாத்திரம் இல்லை, பார்ட் 2ல் வந்து நம்ம 3 காரியங்களை குறித்து தான் பார்த்தோம். நான் இனி வர நாட்களில் பார்ட் 3 பற்றி நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்.